வணக்கம் நண்பர்களே, சிந்தனை தென்றல் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வயல்வெளியில் நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோ என்பதனால் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்கள் டிவைஸில் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். சவுண்டை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து நான் போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா விவசாய நாடு எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகள், பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி பகுதிகளில் நஞ்சை விவசாயம் நடைபெறுகிறது. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள்லாம் பயிரிடுறாங்க. ஆனால் மழை வளம் குறைவான, நிலத்தடி நீர்மட்டமும் மிகவும் குறைந்த சில பகுதிகள் இருக்குது. இன்னும் நிறைய பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க. அங்கெல்லாம் விவசாயம் தொடர்ந்து வருடம் முழுவதும் எந்த மாதிரி பயிர் சாகுபடியும் எந்த மாதிரி விவசாய முறைகளை கையாண்டு விவசாயிகள் செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு கிழக்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளான ஒட்டஞ்சத்திரம், மூலனூர் பகுதிகள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக எங்கே போனாலும் முருங்கை சாகுபடியை பார்க்கலாம். முருங்கை தான் எல்லா பகுதிகளிலும் முருங்கை சாகுபடி செய்வாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் மழை வளம் ரொம்ப குறைவுங்க. நிலத்தடி நீர்மட்டமும் அதிகமாக மேலே வராது. தற்போது கோடை காலம் துவங்கியாச்சு, நீர்மட்டம் குறையிற காலம் ஆயிடுச்சு. அதனால் அதற்கேற்ப விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த பகுதி விவசாயிகளுக்கு இருக்குங்க. அதனால தான் நீண்ட கால காய்கறி பயிர், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிரான முருங்கையை அதிகமாக தேர்ந்தெடுத்து இந்த பகுதிகளில் சாகுபடி செய்கிறாங்க. அதிலும் பார்த்திங்கன்னா குறிப்பாக விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை, கூலி உயர்வு, இயந்திரங்களுக்கான வாடகைகள் உயர்வு, பூச்சி மருந்து, உரம் எல்லாமே விலை உயர்வும் ஒரு காரணமாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தொழில் நகரங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, இந்த திண்டுக்கல், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் நகரங்களை நோக்கி தான் அதிகமாக மக்கள் போகிறாங்களே தவிர விவசாய வேலைகளுக்கு தற்போது ஆட்கள் கிடைப்பதே இல்லைங்க. இந்த 100 நாள் வேலை மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமாக கூட இருக்குது. அதனால் சொந்த ஆட்களை வச்சுட்டே விவசாயம் செய்யணும்னா இந்த முருங்கை மாதிரி நீண்ட கால காய்கறி பயிரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு பராமரிப்பு குறைவு, நீர் குறைவு. சொட்டு நீர் முறையில் நீர் பாய்ச்சினா கூட வருஷம் முழுவதும் இந்த பயிர் சாகுபடி அப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய இன்னொரு தொழில்னு பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பு. இந்த பகுதிகளில் செம்மறி ஆடு வளர்ப்பு அதிகமாக இருக்கும். வெள்ளாடு, செம்மறி ஆடு வளர்ப்பு விவசாயத்தின் உப தொழிலான, விவசாயத்தோடு இணைந்த ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குற முறைங்க. இந்த ஆடு வளர்க்குறது மூலமாக கணிசமான வருமானம் கிடைக்குதுங்க. நிலங்களுக்கு தேவையான உரம், இயற்கை உரமும் கிடைக்குது. ஆட்டுப்பட்டிகள் மூலமாக பார்த்திங்கன்னா இயற்கை உரம் கிடைக்குதுங்க. நிச்சயமாக எந்த வித ரசாயன உரத்தையும் விட இந்த ஆட்டுப்பட்டிகளின் மூலம் வரக்கூடிய ஆட்டுச்சாணங்கிறது மிக சத்துள்ளதுங்க. அதனால் விவசாயம் மகசூலம் அதிகரிக்கும். அதனால் இதில் 2 பலன்கள் இருக்கிறதுனால செம்மறியாடு வளர்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் அதுவும் அதிகமாக நடக்குதுங்க. அதனால தான் இந்த பகுதிகளை சுற்றி ஆட்டுச்சந்தைகள் நிறையா இருக்குங்க. குண்டடம், வேலூர், கன்னிவாடி, மூலனூர் போன்ற பெரிய பெரிய ஆட்டுச்சந்தைகள் இந்த பகுதிகள் அதிகமாக இருக்குங்க. காரணம் விவசாயிகள் செம்மறி ஆடுகளை அதிகமாக இந்த பகுதியில் வளர்க்குறாங்க. இது அவங்களுக்கு ஒரு விவசாயத்திற்கு ஒரு உப தொழிலாகவும் ஒரு வருமானமாகவும் இந்த செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு முறைகள், கால்நடை வளர்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயத்தோடு ஒன்றிய ஒன்று தான். அதனால் பார்த்திங்கன்னா அதன் மூலமும் ஒரு கணிசமான வருமானம் வர்றதுனால இந்த பகுதிகளில் தான் செம்மறியாடுகளை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். இதுவோட ஒரு வளர்ப்பு தாங்க. சரி நண்பர்களே, அடுத்து இன்னும் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய செய்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில், அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த பகுதிகளுடைய விவசாயிகள் நிலைமையும் விவசாயத்தை பற்றி இன்னும் முழுவாக போடுறேன். வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதனுடைய தரம் பற்றி, குறை நெறிகளை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவுகளை எந்த மாதிரி போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.